அனைவருக்கும் வணக்கம். அமைதி என்ற தலைப்பில் இன்று நாம் சிலவற்றை கற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது குரு வந்தனம் என்று நாம் ஞானேஸ்வரியிலே படித்தோம். அதில் ஞானதேவன் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை வலியுறுத்துகின்றான். அமைதியாக நமஸ்காரம் செய்வது மட்டுமே நான் உன்னோடு ஐக்கியப்படுவதற்கு சாத்தியமான உபாயமாக இருக்குமே தவிர, உன்னுடன் பக்தி செலுத்துகின்றேன் என்ற பெயரிலே நான் அவனை என்ன சொல்றது, பாட்டு பாடி ஏதோ புகழ் பாடிக்கொண்டிருந்தாலும், என்ன பண்ணினாலும், தோத்திரம் செய்தாலும் எல்லாம் திவேத பாவத்தில் வந்து விழுந்து விடுகிறதே தவிர அது உன்னை அடைவதற்கு உபாயமாக இருக்காது. எத்தனை சாதாரண அனுஷ்டானங்களாலும் உன்னை அடைந்து விட முடியாது, உன்னை வர்ணித்து விட முடியாது. வேதத்தால் உன்னை வர்ணித்து விட முடியாது. வேதமே மூடி போயிடுச்சு, வாய மூடி போயிடுச்சுன்னு நான் என்னத்தை வேதத்தை கத்துக்கிட்டவன் தானே, நான் அந்த ஞானத்தை வச்சுக்க நான் என்ன பண்ண முடியும்? இப்ப சாதாரண அனுஷ்டானங்கள், பக்தி, கர்மம் இவைகள் எல்லாம் எதுவுமே உன்னை தொட முடியாது. நீ என்னதான் ஐயா பண்றது? நான் கம்னு உட்காந்துட்டு இருந்துட்டு அப்படி கண்ணை மூடிட்டு கையை எடுத்துட்டு கம்முன்னு இருக்க வேண்டியதான். சரியா? அமைதியாக நமஸ்காரம் செய்வதொன்றே உபாயம் என்று ஞானதேவன் சொன்னதை எப்படி புரிந்து கொள்வது என்பதாக கேள்வியை வைத்துக் கொண்டு நாம் இதை புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். அமைதி அப்படிங்கிறது ஒரு அற்புதமான வார்த்தை. மௌனம் அப்படிங்கிறது இன்னொரு வார்த்தை தமிழ்ல. So what do you mean by that? மௌனம் என்றால் என்ன? அமைதி என்றால் என்ன? இங்கே அமைதி, மௌனம் என்பது சப்தத்தை குறிப்பிடுவது அல்ல. பிரம்ம ஆனந்தத்தை, பிரம்ம உணர்வை, சச்சிதானந்தத்தை குறிக்கின்ற ஒரு அற்புதமான சொல் தான் இந்த அமைதி அப்படிங்கிறது. சரியா? அப்ப நம்ம இந்த சச்சிதானந்த உணர்வுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா, ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் எக்ஸாம்பிளா, நம்ம அனுபவிக்கின்ற எக்ஸாம்பிளா நம்ம பார்க்கறது என்னன்னா டீப் ஸ்லீப். சரியா? அந்த டீப் ஸ்லீப் அப்படிங்கிறது ஒரு உணர்வு அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஆனா அந்த உணர்வு எப்படி இருக்கணும்னா சாந்தமா இருக்கும், அமைதியா இருக்கும், மௌனமாக இருக்கும். ஸோ தட் இஸ் தி பேஸ், ஃபண்டமெண்டல் ஃபீலிங். அதாவது கான்சியஸ்னஸ், ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், சத்து சித்து என்று அழைக்கப்படுகின்ற பிரம்ம உணர்விற்கு அந்த மௌனம் என்று பெயர், அமைதி என்று பெயர். சரியா? இப்போ என்னன்னா, நமக்கெல்லாம் என்னது லட்சியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரம்மத்தை அடைய வேண்டும், குருவோடு ஐக்கியமாக வேண்டும், பிரம்மத்தோடு ஐக்கியமாக வேண்டும். எதோடு ஐக்கியமாகணும்? மௌனத்தோடு ஐக்கியம் வேண்டும், அமைதியோடு ஐக்கியமாக வேண்டும். ஸோ தட் இஸ் தி கோரிலேஷன் இல்லையா? அப்போ பிரம்மத்துக்கு டெபினிஷன் என்ன? அமைதி, மௌனம். அப்போ நீ என்னவா மாறணும்? அமைதியா மாறணும், மௌனமா மாறணும். ஸோ திஸ் இஸ் தி ஆக்சுவல் கோல் ஆஃப் நமக்கெல்லாம் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ்னர்ஸ்னுடைய ஒரு கோல் என்னன்னா இந்த அமைதியை, மௌனத்தை அடைவது அப்படிங்கிற மாதிரி வருது. சரியா? சரி, இந்த மௌனத்தை அடையும், அமைதியை அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா பூர்வ பக்ஷா அப்படின்னு ஒரு கட்சியும், ஞான யோகிகள் அப்படிங்கிற ஒரு கட்சியும் பெரிய சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆன்மீகத்துல, தர்க்க சாஸ்திரத்துல பாத்தீங்கன்னா அந்த பூர்வ பட்சம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, கர்மத்தாலே மோட்சம் கிட்டும், கர்மம் செய்துதான் மோட்சத்தை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லும். நம்ம இந்த பக்கத்துல இருந்து உத்தரபட்சத்துல சொல்லுவாங்க, ஞானத்தால் தான் மோட்சம் கிட்டும், அஜ்ஞானம் என்று ஒன்று இருக்கிறது, அதை நீக்குவதற்கு ஞானம் தானே வழியாக இருக்க முடியும், கர்மம் எப்படி உபாயமாக இருக்கும், இப்படின்னு இவங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. சரியா? நான் என்ன கேக்குறேன்னா, அமைதி மௌனத்தை அடையிறதுக்கு கர்மம் கண்டிப்பா செட் ஆகாது, அது ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஞானத்தை மட்டும் என்னத்தை செட் ஆகும்? ஞான விசாரமும் என்பதும் ஒரு செயல் அல்லவா? ஞான விசாரம் என்ற செயல் அமைதியை பங்கம் செய்வதல்லவா? அமைதியை கெடுக்கும் செயல்தானே. அப்படின்னா என்னையா பண்றது? ஒண்ணுமே பண்ணாம சும்மா எப்படியா, என்னையா அப்படின்னு கேட்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அப்போ இந்த அமைதியை, இந்த மௌனத்தை நான் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், எதுவும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் பதில். தட் இஸ் வை தி மோஸ்ட் ஈஸியஸ்ட் திங் இன் திஸ் வேர்ல்ட் அப்படின்னா பிரம்மத்தை, பிரம்மத்தோடு ஐக்கியமாகுதல். ஏன்னா ஒண்ணுமே செய்யக்கூடாது, அப்படி இருந்தா நீ பிரம்மத்தோடு பிரம்மமாக மாறி விடுவாய் என்று வருகிறது. சரியா? அதுக்காக நான் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. அப்போ பகவத்கீதையில கண்ணன் பேசியதெல்லாம் பொய்யா? கர்மயோகம், பக்தி யோகம், ஞானமயம்லாம் அது வேதத்துல சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் பொய்யா அப்படின்னு எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ அதையும் சேர்ந்தே நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ அந்த அமைதியை அடைய வேண்டும், மௌனத்தை அடைய வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே கண்ணன் கீதை என்ற உருவத்தோடு, வேதம் என்ற உருவத்தோடு, வேதத்தின் சாரம் என்ற உருவத்தோடு பகவத்கீதையாக நம்முள் தோன்றுகின்றான்.
நமக்கு எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றோம். ஏன்னா இந்த அமைதியானது, இந்த மௌனமானது, மௌனம் களையாமலேயே, அமைதி களையாமலேயே இங்கே ஒரு மாய விளையாட்டை நடத்தி கொண்டிருக்கின்றது. சரியா? இப்போ இருக்கிறது என்ன? பிரம்மம் மட்டுமே தான். அப்ப அது மட்டுமே தான் இருக்கிறது. அது தன் மௌனத்தை, தன் அமைதியை கலைக்காமலேயே இங்கே ஒரு அற்புதமான விளையாட்டை நடத்தி கொண்டிருக்கின்றது. அந்த விளையாட்டை சத்தியம் என்று நினைப்போருக்கு இந்த அமைதி, மௌனம் காணாமல் போகிறது. அவர்களுக்காக சொல்லப்பட்டதுதான் இந்த பகவத்கீதை. அமைதியாகவே இருப்பவர்களுக்கு கீதையும் தேவையில்லை, ஞானமும் தேவையில்லை என்று புரிந்து கொள்ளுங்கள். சுரூபமாகவே இருக்கின்றவனுக்கு அஞ்ஞானமும் வேண்டாம், ஞானமும் வேண்டாம். இல்லையா? எல்லாமே ரெண்டுமே மாயா போயிடும். நம்ம அடிக்கடி சொல்லிடுறோம். அஞ்ஞானம்ங்கிறது ஒரு வேஷம் என்றால் ஞானம்ங்கிறது ஒரு வேஷமா தான் இருக்க முடியும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அப்போ இந்த கீதை என்பது கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், தியான யோகம் எல்லாமே சொல்லப்பட்டிருக்குல்லப்பா என்றால் அது இந்த உலகத்தை சத்தியம் என்று நம்புவனுக்கு. அமைதி, மௌனம் என்பது எல்லளவும் பங்கப்படாமல் அது விளையாட்டை நடத்தி கொண்டிருக்கும் போது அந்த விளையாட்டை உண்மை என்று நம்பிய யாருக்கு? பிரம்மத்துக்கு தான். சரி, இங்க பிரம்மம் மட்டுமே தான் விளையாடிட்டு இருக்கு. இப்ப பிரம்மம் தான். அப்போ அந்த மௌனம் களைந்த நிலையில் வேஷம் போட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற அந்த ஜீவனுக்கு இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு பிரம்மத்திற்கு சொல்லப்பட்டது, பிரம்மத்தால் சொல்லப்பட்டது இந்த கீதை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சோ நான் சிம்பிளா சொல்ல வர்றது என்னன்னா, அல்டிமேட்லி நம்ம சப்ஜெக்ட் மாற வேணாம். இந்த அமைதி, இந்த மௌனம், இதை நான் இதை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்ங்கிறதான் கான்செப்ட். ஏன்னா அவர் வேற சொல்லிட்டாரு, வேற ஒன்னும் பண்ண முடியாது, உன்னை வணங்குறது ஒன்றே வழின்னு வேற சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுனால நான் ஜஸ்ட் அதை அப்படியே வந்துடுறேன். சோ இப்ப அந்த கர்ம யோகம், இந்த உலகத்தை சத்தியம் என்று நம்பிக்கொண்டு முழுமையாக துவைத பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. அப்ப கீதையின் படி கர்மயோகம், தியான யோகம், பக்தி யோகம், உபாசனா எல்லாமே நீங்க பண்ணுங்க, பண்ண வேண்டாம்னு சொல்லல. பட் இதை பண்ணுவதால் மட்டும் நீ பிரம்மத்தை உணர்ந்து விடுவாய் என்று கனவிலும் நினைக்காதே. ஆனால் பண்ணவில்லை என்றால் அதுவும் நடக்காது, வேற விஷயம் ஒத்துக்கிறேன். சோ இதை சத்தியம் என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற நீ அதை உண்மை என்று உணர்வதற்கு, அல்லது நீயே மௌனமாக இருக்கு, நீ அதை ஒண்ணு இல்லைங்க, சிம்பிளா ஒரே வரியில சொல்லிடுறேன். நீ சும்மா இருன்னு சொன்னா உங்களால சும்மா இருக்க முடியுதா? முடியல இல்ல. இப்போ முடியாதவங்களுக்கு சொன்னதுதான் கீதைன்னு வச்சுக்கோங்க. அப்ப கீதையில என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, உன்னை அமைதி ஆக்குவதற்குண்டான உபாயங்கள் சொல்லியிருக்கிறது. என்ன கொடுமை பாருங்க. சும்மா இருக்கிறதுக்கு உபாயங்களா? சும்மா இருக்கிறதுக்கு ஏன் இதெல்லாம் செய்யணும்? என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிற நீ இதெல்லாம் பண்ணேன்னா நீ சும்மா இருந்துடலாம். சோ திஸ் இஸ் தி வே அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரியா? இப்போ ஒரு வண்டி போயிட்டு இருக்குங்க. போயிட்டு இருக்கிற வண்டியை ஸ்டாப் பண்றதுக்கும் நான் எஃபோர்ட் எடுக்கணும்ல. ஒரு எஃபோர்ட் எடுத்து வண்டி மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்போ ஐ நீட் டு டேக் அன் எஃபோர்ட் டு ஸ்டாப் திஸ் ஆல்சோ. அதுக்கப்புறம் எஃபோர்ட் தேவையில்லைதான். சரியா? அப்போ வண்டி எஃபோர்ட் எடுத்துட்டு போகாம இருந்திருந்தா பகவத்கீதையே தேவையில்லைதான். நீ அமைதியாவே இருந்திருந்தா பகவத்கீதையே தேவையில்லைதான். நீ அமைதியை கழிந்து சென்று கொண்டிருக்கின்றாய் எனும் போது அப்ப அதை ஸ்டாப் பண்றதுக்குன்னு ஒரு எஃபோர்ட் தேவைப்படுது. அதுதான் பகவத்கீதைன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போ சாதனானுஷ்டானங்கள் என்பது முட்டாள்தனமா அப்படின்னு சொல்ல வரல. சாதனானுஷ்டானங்கள் என்பது நீ செயல்படாமல் மௌனமாக்குவதற்காக செய்கின்ற செயல்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அஞ்ஞானமாக செய்கின்ற செயல்கள் அல்லது நாம் மௌனத்தை கலைந்து விட்டு செய்கின்ற செயல்களை மௌனம் ஆக்குவதற்காக செயல்கள் செய்கின்றன அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இங்கே நான் மௌனமாக அமைதியாக இருக்கின்றேன் என்பது சத்தியம். அதனால் இந்த சத்தியத்தை மறந்து நான் சில செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றேன். அந்த செயல்களை நான் நிறுத்துவதற்கு சில செயல்கள் செய்ய வேண்டி இருக்கின்றது. அந்த செயல்களுக்கு கீதையில் சாதனானுஷ்டானம் என்று பெயர். சரி, இப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? ஆனா அப்ப அந்த சாதனானுஷ்டானம் என் அமைதியை கொடுத்ததான்னா சாதனானுஷ்டானம் கொடுக்காது. உன்னுடைய முயற்சியை ஸ்டாப் பண்றதுக்கு தான் அந்த சாதனானுஷ்டானம். ஸ்டாப் ஆனா ஆட்டோமேட்டிக்கா நீயே அதுதான் புரிஞ்சுக்க போற. பிகாஸ் யூ ஆர் தட். உன் இயல்பே அதுதான். அமைதியா தான் இருக்க, மௌனமா தான் இருக்க. இருந்துட்டு இல்லைன்னு நீ மறுத்துட்டு இருக்கிறதுனால அதை நான் எங்க அமைதியா இருக்கேன், அமைதியெல்லாம் இருக்க முடியாது என்று நீ பேசிக்கொண்டிருக்கின்ற காரணத்தினால் சில செயல்கள் செய்து நீ அந்த மௌனத்தை உணர வேண்டிய அவசியம் ஏற்பட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? சோ அல்டிமேட்லி
மௌனம் அமைதி என்பது நமது சுய சித்தமாக, சுவானந்தமாக, சுயம் பிரகாசமாக எப்போதும் ஒளிர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம்தான் அது. அது முயற்சிகளால் அடையப்பட வேண்டியதல்ல. ஆனால் தவறான முயற்சிகளை, சரியான முயற்சிகளை கொண்டு முயற்சிகளை நிறுத்தினால் அடையப்பட வேண்டியது என்ற ஒரு விஷயமாகத்தான் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம குரூப் மெம்பர்ஸ்லாம் வந்து எப்படி, என்ன மாதிரியான முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும்னா, ஏற்கனவே நீங்க பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஞான யோகம், சிரவண மனன நிதித்தி ஆசனம் என்ற பெயரிலே எவ்ரிடே நீங்க வந்து கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதும் உங்களை நிறுத்துவதற்கான முயற்சி. அதாவது செயலற்றதற்காக செயல்படுகிறீர்கள் அப்படின்னு, செயலற்று போவதற்காக செயல்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முயற்சி நீங்க பண்ணிட்டு தான் இருக்கீங்க. நான் இல்லைன்னு சொல்லல. சரியா? இந்த முயற்சியோடு இன்று இன்னொரு முயற்சியையும் நான் சொல்லுகின்றேன். சேர்த்துக் கொள்ளுங்களேன், என்ன தவறு? ஏன்னா ஞானதேவர் சொன்னது தானே, நானும் அதுவும் சொல்லலையே. அவர் என்ன சொல்லிட்டாரு? அமைதியாக நமஸ்காரம் செய்வதை மட்டும் நான் செய்தால் தானே உன்னை அடைய முடியும்னு சொன்னானா இல்லையா? அப்ப அதையும் ஒரு முயற்சியாக நாம் செய்து பார்க்கலாமே என்று எனக்கு தோன்றுகிறது. அப்ப என்ன செய்யணும் அப்படிங்கிறீங்க? நீங்க பண்ணுங்கங்க. நீங்க எல்லா அந்த தவறான செயல்களை சரியான செயல்களை கொண்டு நிறுத்துவதற்கான அந்த முயற்சிகள் பண்ணுங்க. ஆனால் அதிலும் கூட அமைதி அப்படிங்கிறத சொல்றது டார்கெட்டா வச்சு பண்ணுங்க அப்படிங்கிற. சரி, எந்த ஒரு விஷயமும் ரைட் இன்டென்ஷனோட பண்ணும்போது அதனுடைய எஃபிஷியன்சி நல்லாவே இருக்கும். இன்டென்ஷன் பியூரா இருக்க வேண்டியதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஞானம் எத்தனையோ பேர் கற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் ஞானம் கற்றுக்கொள்வதே அகங்காரத்தை வளர்ப்பதற்காக மாறிவிடுகிறதுன்னு சொன்னோம். எது அகங்காரத்தை அழிக்க வேண்டுமோ அதுவே அகங்காரத்தை வளர்த்து விடுகிறதுன்னு சொன்னோம். ஏன் ஏன் அப்படின்னா இன்டென்ஷன் பியூரா இல்ல. ஈகோவை டெஸ்ட்ராய் பண்றதுக்காகவே நான் கீதையை கற்றுக்கொள்கிறேன்றவன் கண்டிப்பா டெஸ்ட்ராய் பண்ணுவான். ஆனா கீதையை கற்றுக்கொள்கிறேன் எதற்காக என்ன, அதுலயும் ஒரு ஈகோ எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்றதுக்காக என்ன, அந்த ஈகோ சாட்டிஸ்ஃபை தான் ஆகும். ஸோ இட்ஸ் ஆல் ஹவு வாட் இன்டென்ஷன் யூ ஆர் டூயிங், தட் ஆக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்ஷன் இஸ் ஹவு டம்மி யூ சி. என்ன செயல் பண்ணாலும் அதுல ஈகோ வச்சு பண்ணேன்னா அந்த செயல் வந்து கரெக்டடா போயிடுது. கர்மயோகத்தை பலனை எதிர்பார்க்காம பண்ணு, நான் செய்கிறேன் என்ற பாவம் இல்லாமல் பண்ணு. நான் கர்ம யோகி அப்படின்னு ஒரு ஈகோ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு சாதன அனுஷ்டானமும் வேஸ்ட்டுங்க. அப்போ சமர்ப்பணம் பண்ணு. என்னை விட எவன்டா என் கண்ணனுக்கு சமர்ப்பணம் பண்ண முடியும், நான் சமர்ப்பணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா பக்தி அவுட்டு. என்னடா அது கண்ணன் சொல்ற உபாயம் எல்லாம் அவுட் அவுட்டுங்கிற. ஆமாப்பா, என்ன பண்றது, இன்டென்ஷன் தவறிடுதே. தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டு தன்னை இல்லாமல் செய்வதற்காக ஒரு செயலை செய்ய சொன்னால், தன்னை நேர் நிறுவதற்காக அதே செயலை நீ செய்து கொண்டிருந்தால் அதனால் என்னடா பிரயோஜனம் வரும்? இந்த சேரும் சொல்லவே வேணாம். ஞான யோகத்துல மிகப்பெரிய பண்டிதனாகி விட்டேன், நான் தர்க்கத்தில் சிறந்தவன், என்னை வெல்லும் திறமை எவனுக்காவது இருக்கின்றதா என்று கேட்டுக்கொண்டிருப்பதற்காகவடா ஞான யோகம் கற்றுக் கொடுத்தான் கண்ணன். சோ அப்போ இந்த இன்டென்ஷன் பியூரிஃபை இல்லாத போது ஆட்டோமேட்டிக்கலி எல்லாமே தவறான வழியில், அதாவது எத்தனையோ ஆண்டுகள் எத்தனையோ வருடங்களாக ஞான பயிற்சிகள் செய்தும் கூட பலனை எட்டிப்பிடிக்க முடியாத ஒரு நிலைக்கு நாம் ஆளாகி விடுகின்றோம். அப்போ அதுக்கு என்ன செய்யறது? அமைதியையும் மௌனத்தையும் குறிக்கோளாக கொண்டு நீ செய்யும் செயல்களை செய். ஃபர்ஸ்ட் செயலற்ற நிலைக்கு நாம் முயற்சிக்க வேண்டும் என்கிறோம். ஆனால் செயலற்ற நிலைக்கு செயல்களை செய்ய வேண்டியிருக்கின்றது. சாதனானுஷ்டானங்கள் தேவைதான். ஆனால் அந்த சாதனானுஷ்டானங்கள் என்பது நான் மௌனமாக இருப்பதற்காக, நான் அமைதியாக இருப்பதற்காக என்ற அந்த நோக்கம் மிக தெளிவாக இருக்குமே ஆனால் கண்டிப்பாக டார்கெட் ரொம்ப ஈஸியா நம்ம ரீச் பண்ண முடியும் என்று எனக்கு தோன்றுகிறது. சரி, அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க என்ன வேணா பண்ணுங்க. But ensure yourself that are you feeling cool and peace inside the heart at any time, at any point of time. அதாவது எந்த ஒரு நொடியிலையும் எந்த ஒரு மொமெண்ட்லையும் நான் அமைதியை இழந்து விடாமல் அந்த செயலை செய்கின்றேன். டூதி கர்ம யோகா, டூதி பக்தி யோகா, டூதி ஞான யோகா, நத்திங் ராங் இன் இட். கண்டிப்பா பண்ணிதாங்க ஆகணும். ஏன்னா அகங்காரத்துல நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஜென்ம ஜென்மம் ஊறி போய் வந்துட்டோம். சோ அந்த சாதனானுஷ்டானங்களை மறுக்கல. பட் அந்த சாதனானுஷ்டானங்களை எந்த இன்டென்ஷனோட நீங்க பண்ணணும்? ஒவ்வொருத்தன் பண்ணுவான் வெறியோட பண்றது, நான் சாதிச்சே தீருவேன் அப்படின்னு. என்னது, அமைதியை எட்டு போயிருண்டா லூசு. அமைதியை அடைவதற்கு அமைதியாக பயணப்படு. அமைதியை அடைவதற்காக செய்யும் செயல் அமைதியாக செய்யப்பட வேண்டும்.
மௌனத்தை முழுமையாக பெறுவதற்காக செய்கின்ற செயல் மௌனத்தோடு செய்யப்பட வேண்டுமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியை நீங்கள் புரிந்து கொண்டு செயலாற்றுங்கள் அப்படின்னு சொல்ல வரேன். சோ அப்ப என்ன செய்யணும்? அப்ப நீங்க கர்மயோகம் பண்றீங்க, நான் செய்கிறேன்ற பாவம் இல்லாமல் பண்றீங்க. அப்போ ensure yourself that are you completely relaxed? Are you completely peace in your heart? உன் மனம் அமைதியாக இருக்கின்றதா என்பதை யாஸ்டிக்காக வைத்துக் கொண்டு நீங்கள் செய்து பாருங்களேன். அந்த கர்மயோகம் மிகச் சிறப்பாக பலனை கொடுக்கும் என்று சொல்ல வருகின்றேன். லெட் இட் பி கர்மயோகம் உபாசனம் சித்த சுத்தத்தை மட்டும்தான் கொடுக்கும் என்றால் கூட அந்த சித்தத்தை சுத்தத்தை கொடுக்கிறதுக்கும் நீ இன்டென்ஷன் பியூரிஃபைடா இருக்கணுமே. அமைதியாக நீ பண்ணி பார்த்தால் உன் சித்தம் மிக விரைவாக சுத்தமடைவதை நீயே ஆச்சரியத்தோடு காண முடியும். அதே பக்தி பண்ணுங்க, நீங்க பாட்டு பாடுங்க வேணாங்கல, ஆனால் மனதிலே அந்த அமைதிக்கு பங்கம் வராமல் பாடுகிறீர்களா? சோ அமைதி அமைதின்னா ஒண்ணுமே இல்லைங்க. நீங்களே நல்ல டெபினிஷன் நிறையவே சொன்னீங்க. எதை சொன்னா மனம் அற்று போன இடத்தில் வருகிறது அமைதி. அப்போ நான் சாதன அனுஷ்டானம் பண்றதுக்கு மனசு தேவைதானே? ஏன்னா மனசு வச்சுதானே கர்மயோகம் பண்ணணும், மனசு வச்சுதானே பாட்டு பாடணும், இறைவனை நினைச்சிட்டு என்றெல்லாம் இருக்கின்றது, இல்லைன்னு சொல்லல. ஆனா கிவ் அ ப்ரிஃபரன்ஸ் ஃபார் தி அமைதி. அப்படின்னா நீ எண்ணங்களை ஒண்ணுமே பண்ணலைனாலும் ஈஸ்வரன் உனக்காக பண்றதுக்கு காத்திருக்கான்னு நம்ம சொன்னோமா இல்லையா? நான் செய்கிறேன் என்ற பாவம் இல்லாமல் கர்மயோகி செயல் ஆற்றுவான்னு சொன்னோமா இல்லையா? அப்ப மனசு தேவையில்லைங்க. கர்ம யோகத்துக்கும் தேவையில்லை, பக்தி யோகத்துக்கும் தேவையில்லை, ஞான யோகத்துக்கும் அப்கோர்ஸ் அதை அழிக்கிறதுக்காக வந்தது தானே ஞான யோகம். அப்போ அதாவது செயல்படுவதற்கு என்ன கண்டிப்பா மனம் தேவை. ஆனா அப்படிப்பட்ட கர்ம யோகத்திலேயே கண்ணன் நேத்து வந்தனால ரொம்ப ரொம்ப எல்லா ஸ்லோகத்திலையும் வலியுறுத்தி பேசுறான், மனசை ஸ்டாப் பண்ண அப்படிங்கிறான். அப்போ கர்மயோகத்திலையும் இன்டைரக்டா சரணாகதி பாவத்துக்கு தான் போக சொல்றான். என்று நாம் பார்க்கும்போது நீ மனதை நிறுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டே செயலாற்றுவதற்கு முயற்சி செய்ய அப்படிங்க. என்னங்க நீங்க செயல்படணும்னாலே மனசு ஓடிடும்ல. நோக்கத்தை நான் நிறுத்துவதற்காக செய்கின்றேன் என்ற ஒரு முயற்சியோடு நீ செயலாற்றும் போது உனக்காக ஈஸ்வரன் செய்வானடா. ஏன்னா நம்ம தான் பேசிக் கான்செப்ட் என்ன, எண்ணத்தை உருவாக்குவதோடு வேலை முடிஞ்சது, செயலாற்றுவதெல்லாம் அவன் சொல்லிட்டோமா இல்லையா? இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எண்ணத்தை எனக்கு என்னமே வேண்டாம் என்ற ஒரு முயற்சிக்காக நான் எண்ணத்தை உருவாக்குகின்றேன் நீ சொல்லும் போது அவன் கையில் எடுத்துக்க மாட்டானா என்ன? ஆட்டோமேட்டிக்காக இறைவன் அவன் கையில் எடுத்துக் கொள்வான் உன் மனதினை. அப்போ நீ செயல் புரியவே மாட்டாய் என்று நான் சொல்லவில்லை. இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு லேடிஸா இருந்தா ஹவுஸ் மேக்கிங் அப்படிங்கிற ஒரு வேலையை செய்வீங்க, ஜென்ஸா இருந்தா ஏதோ ஒரு வேலைக்கு போவீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த வேலைக்கு செல்லுதல் என்ற அந்த கர்மம் என்பது நான் செய்கிறேன் என்ற பாவம் இல்லாமல் இருக்கும். எப்போ அப்படின்னா நீ மௌனமா இருந்தேன்னா, நீ சைலண்டா இருந்தேன்னா. இந்த என்னங்க சொல்றது, அதாவது ஒரு வேலைக்கு போறான், நான் தான் பண்றேன், நான் தான் செய்யறேன், நான் தான், அப்ப நான் ஒட்டிக்கும் போது எப்படிங்க நம்ம வந்து கர்மயோகத்துல ஜெயிக்க முடியும்? நானை விடுறதுக்காக தான் ஆக்ஷனை பண்ண சொல்றோம் அப்படிங்கிறோம். அப்போ ஜஸ்ட் ட்ரைங் டு ஸ்டாப்பிங் தி மைண்ட். நான் அலட்டிக்கவே இல்லை, எனக்கு இப்போ போகணும்னு தோணுது. அந்த வேலை இப்போ வேலைக்கு போறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலா 9 o'clock போறீங்க, அங்க கொடுக்குற வேலையே செய்யறீங்க, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடப்பது போன்று இருக்கிறதா என்று என்ஷூர் செய்யலாம். அவ்வளவுதான் நான் சொல்ல வரேன். நீங்க மௌனமா இருந்தாலும் செயல் நடக்கும்ன்றத 2-3 ஸ்லோகத்துக்கு முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா அடித்தமா ஞானேஸ்வரி ஃபுல்லாவே சொல்லியிருக்கு. நீ மௌனமா இருந்துட்டேன்னா என்றால் மனதை பயன்படுத்தாம இருந்துட்டேன்னா நீ நடவினிமை ஆடிவேன்னு அவர் சொல்லவே இல்லை. அப்ப நீ மௌனமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கொண்டே நீ செயலாற்று, அந்த செயலை இறைவன் செயலாக மாறிவிடுகிறது. நீ மௌனமாக இருந்து கொண்டே நாமம் சொல்லு, நாமம் இறைவன் சொல்லுவதாகவே மாறிவிடும். நீ பக்திக்காகவோ அல்லது கர்ம யோகத்துக்காகவோ அல்லது ஞானத்துல விசாரம் செய்ய, ஆனால் அது மௌனமாக இருந்து கொண்டு விசாரம் செய்ய, அது அவன் செய்வதாக மாறிவிடும். இப்ப நம்மளே சொல்றோம் இல்லையா, என்னுடைய வீடியோஸை நான் ஒவ்வொரு நாளுமே வந்து இதை நான் பேசின மாதிரி எனக்கு சுத்தமா எனக்கு ரொம்ப அமேசிங்கா இருக்குன்னு நான் எவ்ரிடே ஆச்சரியப்பட்டு இருக்கேன். இத்தனைக்கும் 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் பேசின இந்த ஞானேஸ்வரியே டோட்டலி அதனால இமேஜின் பண்ண முடியாத இருக்கின்றது அப்படின்னு சொல்லுகின்றோம். அப்போ நான் செய்கிறேன் என்று நானே செய்யல, ஆனா செஞ்சிருக்கேன்ல, அப்ப நடந்திருக்குல்ல, எல்லாமே நடக்குது என்ற ஒரு விஷயத்தை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். So this is the key factor to be a மௌனா. நான் அமைதியாக இருக்க வேண்டும், மௌனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா நீ மனதை நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். நீ மனசை ஓட்டாத அப்படின்னு அர்த்தம், சாந்தமா இருன்னு அர்த்தம். அப்ப நான் எப்படி செயல் செய்யறது?
லெட் இட் ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்கலி அப்படிங்கிறேன். உங்க செயல் நீங்க வேலைக்கு போறவன வேலைக்கு போகாதேன்னு நான் சொல்லல. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்கள உங்களுடைய கடமைகளை நீங்க செய்யாதேன்னு நான் சொல்லல. தட் வில் ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்கலின்னு சொல்றேன். லெட் இட் ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்கலிங்கிறேன். நீங்க செய்யறதை விட ஈஸ்வரன் உங்களுக்காக அற்புதமா செய்து கொடுப்பான் என்று சொல்லுகின்றேன். பட் வாட் யூ ஹேவ் டு டூ அப்படின்னா, நீங்க இதுலயுமே ஒட்டாம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சோ சிம்பிள். நான் இந்த வேலை செய்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கும்ல நமக்கு. எந்த ஒரு ஹவுஸ் மீன் ஹஸ்பண்டை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும், வீட்டு தலைவனை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும், நான் தான் இந்த குடும்பத்தை காப்பாற்றணும், நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கலைன்னா என் குடும்பம் என்ன ஆகும், இந்த ஃபீலிங் இருக்கு இல்லையா, அது மட்டும்தாங்க வேணாங்கிறேன் நான். வேற ஒண்ணும் இல்லை. நீ வேலைக்கு போ, ஆனா நான் போனாலும் போகலைனாலும் ஒரு மண்ணு நடக்க போறது இல்லைன்ற ஃபீலிங்ல போ. ஏன்னா நான் மௌனத்தை நோக்கி போயிட்டு இருக்கேன். அப்போ என்னை இயக்குவது இன்னொருத்தன் தான் நமக்கு தெரியும். சோ நீ மௌனமா இருந்தா நடக்கக்கூடிய விஷயங்கள் நான் சொல்றேன். மௌனமா இருக்க முயற்சி பண்ணும்போது கர்மயோகம் நடக்காதுன்னு சொல்ல வரல, செயல் நடக்கும், ஆனால் அற்புதமாகவே நடக்கும். அப்ப நீங்க என்ன பிராக்டிஸ் பண்ண போறீங்க? நாளையில இருந்து வேலைக்கு போகாதீங்கன்னு சொல்லல. வேலைக்கு போங்க. வித் ஃபீலிங் ஆஃப் மைண்ட் ஆஃப் மௌனத்தோடு வேலைக்கு செல்லுங்கள். அவர் என்ன சொன்னாரு? மௌனமாக நமஸ்காரம் செய்வதொன்றே அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அப்ப மௌனமாக நமஸ்காரம் செஞ்சாருல்ல, அப்படின்னா அந்த நமஸ்காரம் நாம செய்யலைன்னு அர்த்தம். மனசை ஸ்டாப் பண்ணிட்டு எப்படி நமஸ்காரம் செய்ய முடியும்? மனசை ஸ்டாப் பண்ணு, நமஸ்காரம் நடக்கும் தானா. in this way you try to understand அப்படிங்கிறேன் நான். சரி, அப்ப மௌனமாக இருக்கின்றான், அவன் வேலைக்கு செல்லுகின்றான். அப்ப வேலை எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணி பாருங்களேன். நம்ம சொல்ல எல்லா கான்செப்டுமே உள்ள வந்துடும். ஃப்ரெண்ட்லி கேம், பெட் கேம் நம்ம அனலைஸ் பண்ணிருக்கோம்ல. அந்த ஃப்ரெண்ட்லி கேம் கான்செப்ட் என்ன? கூலா ரிலாக்ஸ்டா எது நடந்தாலும் ஆக போறது ஒண்ணு இல்ல, ரிசல்ட் பத்தி கவலையே இல்ல. சோ தட் இஸ் தி கைண்ட் ஆஃப் மைண்ட். அதுதாங்க மௌனம், அதுதாங்க அமைதி. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி அவன் அமைதியாக இருந்து கொண்டு அந்த வேலைக்கு செல்லுகின்றான் என்பது அந்த ஃப்ரெண்ட்லி கேம்ல இருக்கக்கூடிய எஃபிஷியன்சில இருந்து எல்லாமே அற்புதமா நடக்கும். நடக்காதுன்னு சொல்லல. ஒருவேளை நடக்கலைன்னாலும் நீ பாதிக்கப்பட மாட்ட. எதுவுமே நான் கேரண்டியா சொல்ல முடியாதுங்க. நீ இறைவன் ஒப்படைச்சிட்ட, இறைவன் உன்னை வச்சு என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறானோ அவன் வேலையும் பண்ணலாம். அல்லது அவனை சும்மா உன்னை உட்கார வைக்கணும்னாலும் உட்கார வைப்பான். தட் இஸ் நாட் இன் அவர் ஹேண்ட். பட் நாம சந்தோஷமா இருப்போம். நான் அமைதியாக இருப்பேன். நான் அமைதியோடு இருக்க முயற்சி செய்தாலே போதும், எனக்காக இறைவன் அதற்குண்டான எல்லா வேலையும் பண்ணுவான். என் உடம்ப வச்சு எத்தனை ஆக்ஷன் பண்ணினாலும் என் அமைதி கெட்டு போகாது. எதுவுமே செய்யாம இருந்தாலும் என் அமைதி கெட்டு போகாது. பொதுவா சும்மா உட்கார்ந்துதான் அமைதி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நான் இங்க எக்ஸ்ட்ரீமாவே சொல்லிட்டேன். என் உடல்கள் என்னதான் ஆக்ஷன் பண்ணிட்டு இருந்தாலும் என் அமைதி கெட்டு போகாது என்று நான் சொல்லிவிட்டேன் அல்லவா. சோ இன் தட் வே நம்ம அந்த முயற்சியை செய்கிறோம். நீங்கள் ஒரு குடும்பத்தில் கணவனாகவோ மனைவியாகவோ இருங்கள். ஆனால் நான் தான் கணவன், நான் தான் குடும்ப தலைவன் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரென்த், அந்த என்ன சொல்றது, அது அந்த பிடிப்பு மட்டும் விடுங்கன்ற நான். அந்த குடும்ப தலைவன் என்ற தொழில் லெட் இட் ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்லி, தானாக நடக்கட்டும். நடந்தாலும் ஒண்ணு, நடக்கலைனாலும் ஒண்ணுன்ற ஃபீலிங்ல நீங்க இருங்க. உன்னுடைய நோக்கம், இலக்கு எல்லாமே நான் அமைதியாக இருக்க வேண்டும். அப்ப அமைதியாக இருக்க, செய்ய வேண்டியதை செய்யாம இருக்கிறதும் நீ முயற்சி எடுத்து நீ செய்யாம இருக்கன்னு அர்த்தம். ஒரு ஆட்டோமேட்டிக்கா உனக்கு நடக்க வேண்டிய விஷயத்தை நீ தடுத்தாலும் ஈகோல இருக்கன்னு அர்த்தம். நீயா பண்ணினாலும் ஈகோல இருக்கன்னு அர்த்தம். அதாவது கர்மயோகத்துல அவன் என்ன சொல்லுவான்னா, கர்மம் பலனை எதிர்பார்க்காமல் கர்மம் செய். கர்மம் செய்வதிலும் கூட அகங்காரம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு வரி பர்டிகுலரா வரும். அதாவது நான் கர்மம் செஞ்சே ஆகணும், பலனை எதிர்பார்க்காம நான் கர்மம் செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு அதுவும் லாக்கு அப்படின்னு சொல்லுவார். அப்ப செய்யாம இருக்கிறதும், நான் செய்யாமலாம் இருக்க மாட்டேன், நான் செஞ்சே ஆகணும், ஈகோ. நான் செய்யாமலே இருப்பேன், அதுவும் ஈகோ. அப்ப அந்த தாட்ஸ்க்கு இடம் கொடுக்காத. நான் செய்ய மாட்டேன் நினைக்காத. குடும்ப தலைவன் இருப்பேன், இருக்க மாட்டேன் நினைக்காத. ஒரு தாய் தந்தைக்கு குழந்தையாக நீ செய்ய வேண்டிய பணிகளை செய்வேன், செய்ய மாட்டேன்னு நினைக்காத. செய்வேன்னு நினைச்சாலும் அவுட்டு, செய்ய மாட்டேன்னு நினைச்சாலும் அவுட்டு. அமைதியாக இரு. அதான் சாட்சி பாவனா. அமைதியாக வேடிக்கை பார். லெட் இட் ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்கலி அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப அந்த இடத்துல வருது. சரியா? தானா நடக்கணும், நடக்கும். என்னுடைய மெசேஜ்ல என்ன அனுப்பிச்சிருக்கேன்? அமைதி என்பது உன் சொரூபமாக இருக்கின்றது. அமைதிக்கு எதிராக நீ செய்யப்படும் வேலையை நிறுத்தும் போது அது தானாக வெளிப்பட்டு
காட்டுகின்றது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அதான் எவ்வளவு நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்க சாதனானுஷ்டானங்களை எப்படி பண்ணணும்னா, மௌனமாக அவனை நினைத்துக் கொண்டு நமஸ்கரித்துக் கொண்டு நீங்கள் இருப்பீர்கள். இதுல உங்க மனசுல அவ்வளவுதான் இருக்கும். ஆனா உங்கள் செயல் என்ன வேணா நடந்துகிட்டு போகட்டும் என்பதைத்தான் இவ்வளவு நேரம் சொல்லியிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லலாம்? ஆழ்கடல் அமைதியாக இருக்கும், ஆனால் மேலே அலைகள் கொந்தளித்துக் கொண்டிருக்கும். அந்த ஆழ்கடல் அந்த கொந்தளிப்பால் பாதிப்படையுமா? கண்டிப்பா அடையாது. ஏனென்றால் அந்த மௌனம் என்பது சுய சித்தமாய் சுயம் பிரகாசமாய் பெர்மனண்டா இருக்கக்கூடிய விஷயம். வெளியில இருக்கக்கூடிய அலைகள் தான் வெறும் தோற்றமாத்தமாக இருக்கக்கூடிய விஷயம். ஆதலால் இந்த அமைதிக்கு என்றுமே பங்கம் ஏற்பட முடியவே முடியாது. ஏனென்றால் அதுதான் சாஸ்வதம், அதுதான் உண்மை, அது எப்போதும் எல்லோருக்குள்ளும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணரும் போது இந்த வெளிப்புற கொந்தளிப்பு என்பது துளியும் நம்மை தொட முடியாதுன்னு சொல்ல வரேன். ஏன்னா நம்ம எதுக்காக பயந்துட்டு இருக்கோம்னா, அந்த வெளியில இருக்கிற கொந்தளிப்பை கண்டு பயந்துகிட்டே வந்து என்னுடைய இன்னர் பிளிஸ்ஸ வந்து என்னுடைய இன்னர் பீஸ வந்து நான் இழந்துடுறேன். நீ இன்னர் பீஸ்ல இரு. இந்த வெளியில இருக்கிறது எதுவுமே உன்னை பண்ணல அப்படிங்கிறத நீ ஆச்சரியமா பார்த்து ரசிக்கலாம் அப்படிங்கிறேன் நான். நீ வெளியில ஆடிட்டு இருக்கிறதுல ஒட்டிட்டு இருக்கிற வரைக்கும் நீ யாருன்னு நீ மறந்துடுற. நீ உள்ளுக்குள்ள போயிட்ட அப்படின்னா இது எதுவுமே உன்னை செய்யாது அப்படிங்கறத நம்ம திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கோம். அனதர் பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு நடிகன் படத்துல சிரிப்பான், அழுவான், கோவப்படுவான், கத்துவான், என்னென்னமோ பண்ணட்டும். அவனுடைய உடல் மனம் புத்தி எப்படி வேணா கொந்தளிச்சுட்டு போகட்டும். ஆனால் அவனோட அமைதிக்கு எந்த பங்கமும் வராது இல்லைங்க. அது எப்படி வர முடியும்? அப்போ ஒரு நடிகனானவன் இங்கே அவன் கர்மயோக வேஷம் இருக்கட்டும், பக்தி யோகனாக வேஷம் இருக்கட்டும், ஞான யோகியாக வேஷம் இருக்கட்டும், வேடத்தில் ஒட்டி நடித்துக் கொண்டிருப்பதிலிருந்து ஒட்டாமல் நடிக்கும் முன் முயற்சியை செய்யட்டும். என்ன செய்து போடும். effort should also be in a peace. அதாவது காமிய கர்மம் பண்ணாத, நிஷ்ட கர்மம் பண்ணாத, நித்திய நைமித்திய கர்மத்தை மட்டும் பண்ணுங்கிறான். அந்த நித்திய நைமித்திய கர்மத்தை கூட நீங்க வந்து ஒரு பல்ல கடிச்சுக்கிட்டு அது ஒரு துக்கமா பண்ணினீங்க அப்படின்னா அவுட்டுங்க. காமிய கர்மத்தை மட்டும் இல்ல நிஷித்த கர்மத்தை மட்டும் ஈகோவோட பண்றோம்னு அர்த்தம் இல்லைங்க. நித்திய நைமித்திய கர்மத்தை நீ ஈகோவோட பண்ணிட்டாலே அவுட்டு தானே. அப்ப நீ எப்படி பண்ணணும்? ஒரு நடிகன் என்ன ஆக்ஷன் பண்ணினாலும் அதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. எனது அமைதித்தன்மைக்கு அது எல்லளவும் குறுக்கிடாது. நித்திய நைமித்திய கர்மம் பண்றதுனால என் அமைதி பங்கமாயிட்டு போயிடுதா? இல்ல காமியம் பண்ணாலும் பண்ண போயிடுதா? எது பண்ணாலும் என்னுடைய அமைதிக்கு பங்கம் ஏற்பட போகிறதான்னா ஏற்பட போவதில்லை. அப்போ ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் இன்னர் ப்ளீஸ் அண்ட் இன்னர் மௌனா. நான் இன்னர் பீஸ் இன்னர் மௌனான்னு சொல்லிட்டே இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக நீ அவுட்டர்ல சும்மா உட்காருன்னு சொல்லல. இன்னர் பீஸ் இன்னர் மௌனால நீ ஃபோக்கஸ் பண்ண, அவுட்டர் எப்படி இருந்தாலும் அது ஒன்னும் பண்ணாது அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? சோ அதனால நீங்க குடும்பஸ்தனா இருங்க, இல்ல பிசினஸ் பண்ணுங்க, இல்ல என்ன வேணா பண்ணுங்க. ஆனா உங்களுடைய இன்டென்ஷன், உங்களுடைய ஃபோக்கஸ், உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் எல்லாமே இன்னர் மௌனா, இன்னர் அந்தர் மௌனா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த இன்னர் பீஸை நோக்கியும் இன்னர் மௌனத்தை நோக்கியும் இருக்கட்டும். அதை நீங்க வந்து முயற்சித்து அடையப்பட வேண்டியதில்லை. அதுவே தான் நீங்கள். அதுவாக இருந்தும் அதை விட்டு நீங்கள் விலகி இருப்பதால் அதுக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இப்ப இது எப்படி ஃபோக்கஸ் பண்றது அப்படிங்கிறது தான் பெரிய பிரச்சனை. எப்படி ஃபோக்கஸ் பண்றது அப்படிங்கிறது தான் பெரிய பிரச்சனை. முதல்ல சொல்லவே முடியாது. ஏன்னா உன் மனதை கொண்டு நான் மௌனமாக இருக்கேன் என்று உன் மனதை வைத்து முயற்சித்தால் அது முயற்சியாகிவிடும். உன் புத்தியை வச்சு நான் எப்படி மௌனமா இருக்கிறது அப்படின்னு ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தால் அது மௌனம் ஆகாது. அப்போ உன் உடல் செயல்களை வைத்து நான் மௌனமாக இருப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தேன்னாலும் மௌனமாக இருக்க முடியாது. அமைதியாக இரு, மௌனமாக இரு. எண்ணங்களின் கொந்தளிப்பை நீ சாட்சியாக நின்று வேடிக்கை பார். மனதோடு ஒட்டாமல் இரு, அல்லது மனதை விட்டு பிரிந்து இரு. இவ்வளவுதாங்க இந்த மௌனம் சாட்சிக்கு அர்த்தம். சரியா? அப்ப நான் என்ன பிராக்டிஸ் பண்றேன் அப்படின்னா, என் மனதை விட்டு சற்றே விலகுதல் அப்படிங்கிறது தான் நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கணும் ஒட்டுமொத்த ஒன்லைன் சாராம்சம். மௌனம் அமைதிங்கிற பேர்ல என்னமோ பேசுறான்னு நினைக்கிறேன். ஒன்னும் பேசல. இந்த உடல் மனம் புத்தியோடு பின்னி பிணைந்து கொண்டிருக்கின்ற நீ அப்படி கொஞ்சம் வெளியே வா. ஒரு நடிகன் வேஷம் அப்படிங்கிற அந்த நீ நடிகனுக்கு வந்துரு. இந்த வேஷம் என்ன வேணா பண்ணிட்டு போகட்டும், நீ அமைதியாக மௌனமாக உன்னால் இருக்க முடியும். அப்ப நம்ம அமைதியும் மௌனம் என்பதும் என்ன பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
விலகிறதுக்கு நீங்க பிராக்டிஸ் மறுபடியும் கொண்டு வந்துடாதீங்க. அப்ப என் உடல் மனசு புத்தியோட நான் ஒட்டிட்டு இருக்கேன்ல, அதுல இருந்து விலகிறதுக்கு நான் என்ன பிராக்டிஸ் பண்றது? திஸ் இஸ் நாட் ஆக்சுவலி பிராக்டிஸ். விலகி இருங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுக்கு மேல என்னால ஒண்ணும் சொல்ல முடியல. சரியா? அப்போ கொஞ்சம் பிரிச்சு பார்த்து அன்அஃபெக்டடா இந்த உடல் மனம் புத்தி வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் திஸ் வேர்ல்டு இது எல்லாமே மாயா. எல்லா நாலேஜும் உங்களுக்கு தெரியும். அந்த நாலேஜ் எல்லாம் நான் யூஸ் பண்ணாமலே சொல்லிட்டு இருக்கேன். எல்லா நாலேஜும் இருக்கிறவங்க வேற என்னமோ. எல்லா நாலேஜும் இருக்கு. அதனால கவனம் இருப்போமே, முயற்சி இல்லாமல் இருப்போமே. இந்த ஆன்மீக சாதனானுஷ்டம் கூட இறைவனின் கருணையால் தானாக நடக்கட்டுமே அப்படிங்கிறேன். அதுக்காக நீங்க கர்மயோகம் பண்ணாதீங்க, பக்தி யோகம் பண்ணாதீங்க, ஞான யோகம் பண்ணாதீங்கன்னு சொல்ல வரல. அது இறைவனின் கருணையோடு தானாக நடக்கட்டும். அகங்காரமின்றி கர்மயோகம், அகங்காரமின்றி பக்தி யோகம், அகங்காரமின்றி விசாரம். அதுதான் அமைதி, மௌனம் என்ற அர்த்தம். இப்படி முழுமையான அமைதியிலும் மௌனத்திலும் நாம் இருக்கும் முயற்சியையும் ஒரு ஆன்மீக சாதனையாக எடுத்துக் கொள்ளுங்கள். அது சாதனையில் என்று சொல்ல முடியாது. சும்மா இருப்பதற்கு முயற்சி என்றால் அது தவறாகிவிடும். சும்மா இருப்பதற்கு முயற்சினாலே இப்ப சும்மா இருக்க முடியாதுன்னு ஆயிடும். அதனால என்னால எக்ஸாக்ட்லி எப்படி போட்டு புரிய வைக்கிறது அப்படிங்கிறத விட லெட் அஸ் ட்ரை, முடியும் என்ற முயற்சியோடு நான் மௌனமானவன், நான் அமைதியானவன், நான் அமைதியாக இருந்தாலே அனைத்தும் எல்லாமே சூப்பர்பாக நடக்கும் என்பதை உணர முடியும் என்ற முயற்சியோடு முயற்சித்து பாருங்களேன்.